ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025ல் நான் வந்து ஒரு 5 விதமான சேவிங்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் சேவிங்ஸ் தான். எவ்ரி மந்த் நான் வந்து பட்ஜெட் போட்டு அதிலிருந்து என்னால் எவ்வளோ அமௌண்ட்டு மேக்ஸிமம் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நான் வந்து சேவிங்ஸ் பண்ணுவேன். ஜான்வரி மந்த்துக்கான பட்ஜெட் பிளான் நான் ஷேர் பண்ணலை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஷேர் பண்ணுறேன். 2025 ஜான்வரி மந்த்துக்கான பட்ஜெட் பிளான் இது. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து 20,000 கொடுத்தாங்க. இந்த வாட்டி நான் எக்ஸ்ட்ராவாக இதில் என்ன நியூ மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா, எப்போவுமே நான் 20,000க்கும் பட்ஜெட் போட்டுருவேன், அதுலேருந்து ஒரு சேவிங்ஸ் எடுப்பேன். பட் இந்த வாட்டி நான் வந்து ஃபஸ்ட்டே ஒரு 10% வந்து நான் சேவிங்ஸ்னு தனியாக ஒதுக்கிட்டேன். 20,000ல் 10% மீன்ஸ் ஒரு 2,000 ரூபாய் நான் வந்து தனியாக சேவிங்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டே நான் இந்த மந்த் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஜான்வரி மந்த்துக்கு பட்ஜெட் சேவிங்ஸோட ஃபஸ்ட் அமௌண்ட் வந்து 2,000 ருபீஸ் அப்படின்னு தனியாக எடுத்து வச்சுட்டேன். மீதி இருக்கிற 18,000க்கு தான் நான் வந்து பட்ஜெட் போட்டிருக்கேன். அது என்ன மாதிரியான பட்ஜெட் பிளான் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நான் எப்போவுமே வந்து 3ஆக பிரிச்சிருவேன். பட்ஜெட் பிளான் வந்து எப்போவுமே 3 டைப்ஸாக பிரிச்சிருவேன். ஒன்று மந்த்லி எக்ஸ்பென்சஸ், இன்னொன்று வீக்லி எக்ஸ்பென்சஸ், இன்னொன்று டெய்லி எக்ஸ்பென்சஸ். இப்படி தனித்தனியாக நான் பிரிச்சிருவேன். அதில் மந்த்லி எக்ஸ்பென்சஸில் வந்து இந்த வாட்டி என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்ட்டு, க்ரோசரி, மில்க்கு, ரைஸ், இது மட்டும்தான் என்னோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ். இதெல்லாம் மாதம் மாதம் மொத்தமாக எடுக்கிறதுனால, மொத்தமாக அமௌண்ட் பே பண்ணுறதுனால இது வந்து நான் மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்குள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி எக்ஸ்பென்சஸில் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொன்று நான்வெஜ். இது 2 மட்டும்தான் நான் வந்து வாரம் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து வீக்லி எக்ஸ்பென்சஸில் நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு வந்து 2,000 ஒதுக்கியிருக்கேன். அதே மாதிரி நான்வெஜ்க்கு வந்து 1,200 வந்து நான் ஒதுக்கியிருக்கேன். ஏன்னா 4 வாரத்துக்கு 300 ரூபாய் அந்த மாதிரி. ஸ்நாக்ஸ் வந்து 4 வாரத்துக்கு 500 ரூபாய் மாதிரி நான் வந்து ஒதுக்கியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்கும் இதில் நான் வந்து காய்கறி ப்ளஸ் தண்ணி, இது 2 மட்டும்தான் நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். காய்கறி, தண்ணி இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 ரூபாய் நான் வந்து டெய்லி எக்ஸ்பென்சஸில் போட்டிருக்கேன். ஒரு வாரத்துக்கு 1,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி 4 வாரத்துக்கு 4,000 ரூபாய் நான் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதில் ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு வீக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, செகண்ட் வீக் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வீக்கோட சேவிங்ஸ் நான் தனியாக எழுதியிருக்கேன். ஒரு 350 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோக்கு காய் வாங்கியிருக்கேன், எவ்வளோக்கு தண்ணி வாங்கியிருக்கேன்னு. பேலன்ஸ் செகண்ட் வீக், தேர்ட் வீக், ஃபோர்த் வீக்கில் நான் இன்னும் வந்து கம்ப்ளீட் பண்ணலை. நான் எல்லாமே தனியாக ஒரு நோட் போட்டு எழுதிட்டுருக்கேன். அந்த நோட்டில் எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ அந்தந்த வீக் முடிஞ்ச உடனே அதை வந்து நான் இதில் எவ்வளோ சேவிங்ஸ் அப்படின்றத வந்து நான் அதில் கால்குலேட் பண்ணி இந்த நோட்டில் நான் எழுதிடுவேன். என்னோட நெக்ஸ்ட்டு சேவிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயின் சேவிங்ஸ், பட்ஜெட் சேவிங்ஸ், தென் செகண்ட் ஒன் வந்து காயின் சேவிங்ஸ் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி மந்த் நான் வந்து பட்ஜெட் போட்டு அதில் திங்ஸ் வாங்கும்போது எனக்கு அதில் கிடக்கக்கூடிய அந்த சேஞ்சஸ்லாம் நான் வந்து தனித்தனியாக சேர்த்து வச்சுட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து காயின் சேவிங்ஸ் பண்ணுறேன். இந்த பாக்ஸில் தான் நான் போடுவேன். இது ஆக்சுவலி என் பையனோட சேவிங்ஸ்க்குன்னு வாங்கினது. அதை இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து நான் 1 ரூபாய் 2 ரூபாய் அந்த மாதிரி காயின்ஸ் மட்டும்தான் இதில் சேவிங்ஸ் பண்ணுவேன். எவ்ரி மந்த் முடிஞ்ச உடனே அந்தந்த மந்த்துக்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி இன்னொரு பெரிய உண்டியலில் போட்டுருவேன். நான் காயின் சேவிங்ஸ் பற்றி நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அதை நான் சொல்கிறேன். 5 ரூபி 10 ரூபி இதெல்லாம் நான் வந்து எப்படி சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த காயின் சேவிங்ஸ் வந்து நான் எப்போ இருந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் 2024 ஆடி பெருக்கப்போ நான் காயின்ஸ் ஃபுல்லாகவே நான் மாற்றி கோல்டு வாங்கினேன். இப்போ அதுக்கப்புறமா ஒரு 6 மந்த்ஸுக்கு மேலே நான் வந்து காயின் சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த வீடியோ நான் தனியாக கொடுக்குறேன். இப்போது நெக்ஸ்ட்டு என்ன சேவிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ ருபீஸ் நோட்டு, என் கையில் கிடைக்கக்கூடிய புது ரூபாய் நோட்டுகளை வந்து நான் வந்து என்ன மாதிரி சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். இது வந்து 2024ல் நான் வந்து சேவிங்ஸ் பண்ணது. 200 ரூபாய் நோட்டு மட்டும் நான் சேர்த்து வச்சேன். கிட்டத்தட்ட அதில் ஒரு 3,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. என் கையில் புது ரூபாய் நோட்டு 200 ரூபாய் கிடச்சிது அப்படின்னா அதை நான் தனியாக சேவிங்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி தான் இந்த சேவிங்ஸ் நான் பண்ணேன். இது வந்து இப்போது இந்த வருஷம் இல்லை, இந்த 12 டேஸில் நான் பண்ணதில்லை. இது வந்து 2024ல் பண்ணது. இந்த வருஷம் நான் வந்து இது கூட சேர்த்து 100 ருபீஸ் நோட்டும் சேர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன்.
லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, ₹500 கூட நான் இந்த மாதிரி தான் சேவிங்ஸ் பண்ணேன். அதாவது சேம் நம்பர் அப்படியே அடுத்தடுத்த நம்பர், சீரியல் நம்பர் அடுத்தடுத்த நம்பர் வர மாதிரியான நோட்ஸ் கூட நான் வந்து லாஸ்ட் இயர் சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன். பட் ஒரு சிச்சுவேஷனுக்காக அத நான் எடுத்து செலவு பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த வருஷம் வந்து நான் 200 அண்ட் 100 இந்த 2 ரூபாய் நோட்டு மட்டும் நான் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த 12 டேஸில் நான் வந்து ₹100 நோட்டு எத்தனை வந்து சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ ருப்பீஸ் நோட்டு வந்து ஒரு 5 நோட் வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஒரு ₹500 கிட்ட நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் என்கிட்ட மொத்தமாக கொடுக்கும்போது அதிலேருந்து நான் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். பார்க்கலாம் 200 அண்ட் ₹100 மட்டும் எவ்வளோ நியூ ருப்பீஸ் நோட்டு எனக்கு கிடைக்குது அப்படிங்கிறத இந்த இயரோட எண்டில் டிசம்பர் மந்த்து நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு சேவிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபிஎஃப்பில் வந்து இந்த வருஷம் தான் 2025 வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றின வீடியோ வந்து நான் உங்களுக்கு தனியாகவே நான் கொடுத்துருக்கேன். ஒரு லாங் வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த வருஷம் தான் என்னோடய பையன் பேரில் நான் வந்து ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து மந்த்லி 1000 போடுற மாதிரி ஒரு ஸ்கீமில் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிஎஸ்எஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீமு. இது வந்து சீனியர் சிட்டிசனுக்கான ஸ்கீமு. இதுலேயும் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் எப்படி ஜாயின் பண்ணேன், அதில் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இது எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு லாங் வீடியோவில் கொடுத்துருக்கேன். பிபிஎஃப் அக்கௌண்ட் பற்றியும் ப்ளஸ் இந்த எஸ்சிஎஸ்எஸ் ஸ்கீம் பற்றியும் 2 பற்றியுமே நான் வந்து லாங் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போய் அதை செக் பண்ணி பாருங்கள். பிபிஎஃப்க்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க, அண்ட் தென் எஸ்சிஎஸ்எஸ்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க, இது எல்லா டீட்டெயிலும் அந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். எஸ்சிஎஸ்எஸ் ஸ்கீம்லாம் வந்து ரொம்பவே பெனிஃபிட்டபுளாக இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த ஐடியாஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் பக்கத்தில் ஏதாவது போஸ்ட் ஆஃபீஸ் இருந்தால் கூட நீங்கள் அந்த ஸ்கீம் பற்றி போய் கேளுங்க. ரொம்ப நல்ல ஸ்கீம் தான் அது. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 2025ல் நான் ஃபாலோ பண்ணுற 5 டைப்ஸ் ஆஃப் சேவிங்ஸ் வந்து இதுதான். இந்த சேவிங்ஸ் ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.